பெத்த அம்மா அப்பாட்ட கொடுங்க, அவனை என்ன பண்ணுமோ பண்ணிட்டுருவாங்க எல்லாமே. பாதுகாப்பே இல்லை, பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குழந்தையிலேருந்து ஆயாமா வரையும் அம்மா வரையும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. வயசான பாட்டியை கூட விட்டு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வயசான பாட்டியுமே விட்றதில்ல, குழந்தையும் விட்றதில்ல, அம்மாவையும் விட்றதில்ல. எல்லாம் அப்படிதான். ஆமாம், கண்டிப்பாக. என்ன அந்த மாதிரி தப்பு பண்ணாங்க, நான் ரோட்டில் வச்சு சுடணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும், கட் பண்ணி விட்டுறணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். உண்மையாலுமே என்னங்க பாதுகாப்பு? பச்சை குழந்தை போராடணும், ஆனால் யாருமே அது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது, நீங்கள் வந்து பப்ளிசிட்டியாக தானே நீங்கள் போராடுறீங்க. ஆமாம், அது உண்மை தானே. அவங்களோட கட்சிக்காக தானே அவங்க போராடிக்கிறாங்க. அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீதி கிடைக்கணும். ஏன்னா நானும் அடுத்த இயர் காலேஜ் பையன் போகிறான், நான் என் பையன் காலேஜ் தான் போகிறான். அதுமே எனக்கு ஒரு இது இருக்குது. என்னடா என் காலேஜ், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டிலே இப்படி நடந்திருக்குன்னா. அரசியல்வாதிங்க இதுக்காக நின்று முன்னெடுத்து போராடுறது சரியாதான்? எனக்கு தெரிஞ்சு நியாயம் கிடைச்சா பரவாயில்லப்பா, எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் எனக்கு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா என்ன சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட நியாயம் கிடைக்கணும் சொல்கிறாங்க. நாங்கள் போகிறோன்னா அடிக்கிறாங்க, துரத்துறாங்க, அதனால் அவங்க போகிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா, மக்கள் இறங்கி போராடினா நல்லா தான். எனக்கு தான் இறங்கி இதுக்கு போராடணும். ஆமாப்பா, போதுப்பா. சரியா? அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது வந்து எதிர்பாராத விஷயமா எவனோ ஒருத்தன் செய்துட்டான் அந்த தப்பை. இதை வந்து அரசியல் ஆக்கிடுறாங்க. என்ன ஆக்கிடுறாங்க? அரசியல் ஆக்கிடுறாங்க. இது அரசியல் ஆக்கக்கூடாது. இது என்னென்ன வழிமுறைன்னு சொல்லிட்டு இது கோர்ட்டு மூலிமா தீர்மானம் பண்ணி கோர்ட்டு வழிமுறையில் கொண்டு வந்து அவங்கள அவனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு கை காலில் அடிபட்டுருக்கு, அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு பிற்பாடு இது போட்டு கோர்ட்டு என்ன தீர்மானம் கொடுக்குது, கோர்ட்டு என்ன அதை நடவடிக்கை எடுக்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்காக வந்து இதை வந்து நம்ம ஊதி பெருசாக்கி இதை அரசியல் ஆக்கக்கூடாது. ஆமாம், ஆளுங்கட்சிக்கு மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஆளுங்கட்சினா கூட வந்து பாதுகாப்பாக இருந்துன்னு இருக்க முடியும். ஆளுங்கட்சி போலீஸ் இருக்குது, மற்ற இதெல்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் பார்த்துக்க போகிறாங்க. இதை வந்து அரசியல் ஆக்குறாங்க. இதை அரசியல் ஆக்கக்கூடாது. இதை வந்து பொதுப்படையான விஷயத்தில் வந்து இப்போ சிபிசிஐடி மாற்றுன்றாங்க. யார்? இந்த பிஜேபி இருக்கிறாங்களா, அந்த அம்மா பேருனா தமிழிசை. அவங்க சொல்கிறாங்க அது சிபிசிஐடி மாற்றுன்னு. சரி, சிபிசிஐடி மாற்றிட்டோம், அது அரசாங்கம் பார்த்துக்க போகுது. உன்ன மாதிரி என்ன மாதிரி உள்ளவங்களாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் அரசியல் இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்ல முடியாது. அரசியல் ஆக்கக்கூடாது. இது பொது விஷயத்தில் கொண்டு வந்து அவனுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்க வேண்டியது தான். அதை என்ன நடைமுறையோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது தான். இதான் செய்யலாமே தவிர இதை ஊதி பெருசாக்கி அரசியலில் கொண்டு வந்து அரசியலை வந்து குறை சொல்லக்கூடாது. அரசியல் எந்த கட்சி வந்தாலும், எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும், இன்றைக்கி இருக்கிற கட்சி நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு இருக்கிற கட்சி நாளைக்கு இருக்க போகுது. அவங்க வந்தாலும் இப்படி நடந்தாக்கா நாளைக்கு அவங்கள குறை சொல்லக்கூடாது. குறை சொல்கிறதுக்கு இவங்க வைக்கிறாங்க. இப்போ இது இருக்காங்கல்ல இந்த மற்ற கட்சிக்காரு மற்ற கட்சிக்கார் இருக்காங்களா, அவங்க வந்து இதை ஊதி பெருசாக்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. புரியுங்களா? ஹைகோர்ட்டு சொல்லிக்கிற தீர்ப்பு ஹைகோர்ட் மூலியமாக விட்டுனது ஹைகோர்ட்டு தெரிஞ்சு அதை ஹைகோர்ட்டு நிராகரிச்சிக்கும். இதை வந்து மற்றவங்க நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. பொதுப்படியாக வந்து நான் சொல்ல விஷயம் இதை வந்து அது என்ன நடவடிக்கை இதுவரை அரசாங்கமே எடுக்கலை, மற்றவங்களாம் தெலுங்கு சொல்லி பண்ண நடவடிக்கை. ஆனால் இது வந்து இதை வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறது அது நிச்சயம். அது பண்ணக்கூடாது. காலேஜ் நிர்வாகத்துக்கு மேலே தப்பு, காலேஜ் பசங்க மேலே தப்பு. இதான் உண்மை. இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. அது அதை விட பெரிய தப்பு. அப்புறம் நான் திருப்பி அதை பற்றி பேசுறீங்க. எதுக்கு பேசுறீங்க? என்ன அர்த்தம்? அது எதுக்கு அர்த்தம்? அது நல்லாட்சி நடக்குதோ கெட்டாட்சி நடக்குதோ ஒரு ஆட்சியை கெடுக்கிற மாதிரி தானே ஆகுது. அவங்க நல்லதை பண்ணுறாங்களா கெட்டதை பண்ண அது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு ஆட்சி மேலே எது திருப்பி அதே நோண்டி சொல்லி நிற்கிறீங்க. மற்ற வெளிமாற்றம் நடக்குது. வெளிமாற்றம் நடக்கும்போது அதையும் அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. மத்திய அரசாங்கம் எதுக்கு இருக்குது, அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? எதுக்கு பேச மாட்டேன்றீங்க? அதை பற்றி தமிழ்நாட்டில் பொறுத்தவரை குறிப்பிட்டு எதுக்கு நீங்கள் பழி வாங்குறீங்க? அதுதான் என்னுடைய கருத்து. ப்ராப்பரான தண்டனை வெளிநாட்டில் எவ்வளோ இதில் பயங்கரமாக தண்டனைலாம் இருக்குது. நம்ம ஊரில் மட்டும் இன்னும் நான் செத்தாலுமே இந்த இது அப்படியே தான் வந்துட்டு இருக்கும் போல். அதெல்லாம் இல்லை. நம்ம ப்ராப்பராக தண்டனை கொடுத்தா எவனுமே அந்த தப்பு பண்ணுற அந்த தாட்டே வரவே வராது. உண்மையாலுமே அந்த மாதிரி தண்டனையே கிடைக்கல. வெளிநாட்டில் கொடுக்குற தண்டனை மாதிரி நம்ம நாட்டில் நம்ம சும்மா அந்த அபியூஸ் நடக்கும்போது, அந்த கேஸ் நடக்கும்போது ஒரு வாரம் 1 மாதம் மீடியாலாம் பேசுவாங்க, நியூஸில் பேசுவாங்க. 5 மாதம் 6 மாதம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. அவ்வளோதான், அவங்கவுங்க வேலையை பட்டு போவாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பப்ளிசிட்டிக்காக இந்த போராட்டம் நடத்துறீங்க, இதை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் போராடினா பரவாயில்ல, நீங்கள் எதுக்கு போராடுறீங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இது வந்து பப்ளிசிட்டி நீங்கள் தான் பெருசாகிறீங்க, நாங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
உண்மையாகவே ஹைகோர்ட்டு சொல்கிறது தான் உண்மை. இதை வந்து இவங்க வியாபார அரசியல் பண்ணிக்கிறாங்க, விளம்பர அரசியல், வேறு வேலை இல்லை அவங்களுக்கு, அதுதான் ஒன்று பண்ணிக்கிறாங்க. இப்போது எல்லா இடத்துலையும் தப்பு நடக்குது இடமே கிடையாது. எங்கேயும் நடக்குது, எல்லாத்தையும் போய் எல்லோரும் போலீஸ் காவலாக போட முடியும்? இப்போ இது இங்கே இருக்கிறேன், இப்போ நானே ஒருத்தனை அடிக்கிறேன், இல்லை கொலை பண்ணுறேன், இது எப்படி போலீஸ் காவல் இருக்குமா இங்கே? இதெல்லாம் சும்மா இப்போ அன்புமணியோட ஒய்ஃபு சௌமியா அன்புமணி அவங்க கூட பேட்டி கொடுத்துக்கிறாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 300 போலீஸ் வந்துக்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அவன் வந்து கேட்டு வழியாக வந்தான், பின்னாடி ஏறி குச்சி வந்தான். காவல் இருப்பாங்க, செக்யூரிட்டிலாம் இல்லாத இருக்காங்க. அவன் அதுக்குன்னு இடத்த செலக்ட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ இந்த காலேஜுக்குள்ளே பார்த்து நிறைய வழி இருக்குது, எனக்கு தெரியும், ஏன்னா நான் லோக்கல். அது மாதிரி அவன் லோக்கலில் இருக்கிறான், அவன் தெரிஞ்சிருக்குது. இப்போ இதெல்லாம் போய் தடுக்க முடியுமா நம்ம? இதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். இதை வந்து இவங்க பெருசாக விளம்பரம் பண்ணின்னு பண்ணுறாங்க. சொன்னது சரிதான். அப்போ 100% கரெக்ட். வந்து அவங்களோட ஆதரவையும் தெரிவித்து அவங்களும் ஒன்றா சேர்ந்து இது மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது மாதிரி நிறையா போராட்டம் நடக்கும்போது தான் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அது இல்லாமல் இது மாதிரி ஃப்யூச்சரில் யாரும் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தண்டனை கொடுத்தது வந்து ரொம்ப கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும், மன்னிக்க முடியாத தண்டனையாக தான் இருக்கணும். அப்போ தான் அடுத்தவங்க யாருமே இது மாதிரி பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அப்போ தான் வந்து கரெக்டான நீங்கள் போராட்டம் நடத்துங்க, ஆனால் போராட்டங்கிறது அமைதியான முறையில் நடக்கணும். நீங்கள் வந்து அந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்துங்க. நீங்கள் போராட்டம் எப்படி நடத்தணுன்ற ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் ஒரு நியாயமான முறையில் போராட்டம் நடந்தால் இது ஓகே. பப்ளிசிட்டிக்காக பண்ணுறது அது சுத்த வேஸ்ட்டு. அது மாதிரி பண்ணுறது அது வந்து இது மாதிரி ஒரு எல்லா கட்சிக்காரங்களும் இவனை அவனை குறை சொல்கிறது அவன் இவனுக்கு தானே நடந்துட்டு இருக்கு. எவனோ ஒழுங்கு கிடையாது. எல்லா கட்சிக்காரங்களும் அவனுக்கு இது பண்ணுறது தான் பார்ப்பானுங்க. கட்டி எப்படி இதை மூடி மறைக்கலான்னு தான் பார்ப்பானுங்க. இப்போ அந்த பொண்ணே வெளியே வந்து சொல்லாமல் இருந்தால் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அது யாருக்குமே தெரியாமல் அப்படியே முடிச்சு மறைச்சிட்டு இருப்பானுங்க. கேஸே கொடுக்காம இருந்திருந்தா அந்த காலேஜுக்குள்ளேயே முடிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. இதுக்கு என்னைக்கு தீர்வு கிடைக்குதோ அன்றைக்கி தான் பொண்ணுங்க தைரியமாக வெளியில் வர முடியுமே. உயர்நீதிமன்றம் என்ன சொல்றது, ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் போராட்டத்தை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இது சரியா? அது எப்படி சரியாகும்? இது எப்படி சின்ன விஷயமா? இது அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிலே இந்த நிலைமைன்னா அப்போ சாதாரண காலேஜில் என்ன நடக்கும்? யூனிவர்சிட்டிலேயே ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ சின்ன காலேஜ்லலாம் பொண்ணுங்களை எப்படி நம்பி அனுப்புவாங்க பேரண்ட்ஸுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பொண்ணுங்களை வளர்த்திக்காக தானே படிக்க வைக்கணுன்றதுக்காக தானே அனுப்புகிறாங்களே காலேஜுக்கு. அங்கேயே அவங்களுக்கு எந்த ஒரு இது அது இன்னமும் தீர்வு ஆகவே இல்லை, முடியவே கொடுக்கல. அவங்க இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனைனா இவங்களாம் அதை தான் சொல்கிறேன். ஒரே விஷயம், இவங்களாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு சாவடிச்சா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்குமே. எல்லா சின்ன பொண்ணுங்கலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து இதே மாதிரியா பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க போராடுறது சரியாதா? அது சரிதான்றேன். மற்ற கட்சிங்க எல்லாம் சேர்ந்து ஆதரிக்கிறது சரிதான். ஆமாம். எனக்கு என்ன ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கும் நான் சொல்கிறது இதுதான், பெண் குழந்தைங்கள கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, பாதுகாப்பு கொடுக்கணுங்க. எந்த இடத்துலையா இருந்தாலும். இப்போ ஒரு கேஸ் நடந்துச்சு, அப்யூஸ் கேஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு ப்ராப்பரான தண்டனை கொடுங்க. அதை ஏன் கொடுக்கவே மாட்டேன்றீங்க? ப்ராப்பரான தண்டனை வெளிநாட்டில் எவ்வளோ இதில் பயங்கரமாக தண்டனைலாம் இருக்குது. நம்ம ஊரில் மட்டும் இன்னும் நான் செத்தாலுமே இந்த இது அப்படியே தான் வந்துட்டு இருக்கும் போல். அதெல்லாம் இல்லை. நம்ம ப்ராப்பராக தண்டனை கொடுத்தா எவனுமே அந்த தப்பு பண்ணுற அந்த தாட்டே வரவே வராது. உண்மையாலுமே அந்த மாதிரி தண்டனையே கிடைக்கல. வெளிநாட்டில் கொடுக்குற தண்டனை மாதிரி நம்ம நாட்டில் சும்மா அந்த அப்யூஸ் நடக்கும்போது, அந்த கேஸ் நடக்கும்போது ஒரு வாரம் 1 மாதம் மீடியாலாம் பேசுவாங்க, நியூஸில் பேசுவாங்க, 5 மாதம் 6 மாதம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. அவ்வளோதான், அவங்கவுங்க வேலையை பட்டு போவாங்க. அவன் அழகாக ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டு அவன் வேலையை அடுத்த வேலையை பார்ப்பான். எதுவுமே ப்ராப்பராக எவ்வளோ கேஸ் இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பரான தண்டனையே கொடுக்கலாங்க. அது ஏன் பண்ண மாட்டேன்றீங்க கவர்மெண்ட்டு? அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க? மெயினாக இந்த மாதிரி கேஸுக்கெலாம் பெரிய பெரிய அரசியல்வாதிங்க அவங்க தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் வெளியவும் விட்டுட்டுருக்காங்க. மக்கள் வந்து எப்பொழுதுமே படுற கஷ்டம் பட்டுட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்க தான் ஆகணும். பாதிக்கப்படுறது கடைசியில் மக்கள் தான், அரசியல்வாதிகள். அவன் அடுத்தடுத்து இது பார்த்துட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். சென்னை உயர்நீதிமன்றம் இது நீங்கள் என்ன பார்க்குறீங்க? முதலமைச்சர் உடனே இது தப்புன்னு தெரிஞ்சுதான் நடவடிக்கை டக்குன்னு எடுத்திருந்தாருன்னா இவ்வளோ இஷ்யூ ஆகாது. அவங்க வந்து பொறுமையாக இருக்க ஒரு பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப சரியா இல்லாடுங்கிறதுனால தான் மறுபடியும் கட்சி சம்மந்தமாக உள்ளே போடுறாங்க. இப்போ இந்த நடந்த சம்பவம் உடனே முதலமைச்சர் காதுக்கு போன உடனே அது சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுங்க. ஆஃபீஸருங்க என்ன இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அது சட்ட நடவடிக்கை எடுத்துட்டா இது பிரச்சனை அமைங்கி இருக்கும். இவங்க ரொம்ப சுலவாக இருக்கிறதுனால தான் எல்லாருமே பொதுமக்கள்
கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து கொந்தளிக்கிறாங்க. எதிர்க்கட்சி என்ன சொல்லுது? நம்ம உங்க ஆளுதான் சொல்றாங்கல்ல. முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுத்திருந்ததுன்னா இவ்வளோ இஷ்யூ ஆயிருக்காது. ஓகே ஓகே. அரசியல்வாதிங்க நீங்கள் வந்து பண்ணுறதுனால தான் இங்கே மற்ற இதெல்லாம் ஸ்டேட் வந்து ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது, பிரச்சனைலாம் வந்துட்டு கிடக்குது. அதனால நீங்கள் போராட்டம் நிறுத்தினால இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். இல்லை நான் வந்து அரசியல்வாதிகளையோ யாரையோ ஒன்று குறை சொல்கிறது வந்து ஹாஃப் பேக்டாக நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த பிரச்சனை ஃபுல்லாக தெரியல. எனக்கு அந்த குற்றவாளி வந்து இப்போ தண்டிக்கப்படணும், அவ்வளோதானே. ஸோ அவரை தான் நான் முழுக்க ப்ளேம் பண்ணுறேன். இப்போ அதை வெளிச்சத்துக்கு கொண்டாடுறதுக்கு போராட்டம் பண்ணுறது வந்து அது எல்லாத்தோட ரைட்டு, அது எனக்கு புரியுது. இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இப்போ கடைசியாக பார்த்தது என்னென்னா, இப்போது ஒரு கட்சி கூட்டம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? அது வந்து தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து மேலும் மேலும் ப்ரெஷர்